யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு சின்ன சூட மீன் வச்சு குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். சூட மீன், வெந்தயம், 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், வெங்காயம், இது பச்சை மிளகாய் பழுத்துட்டுது. பச்சை மிளகாயும் போடலாம், இது கிடந்துச்செல்லாம் இதுக்கும் போடலாம், பிரச்சனை இல்லை. தக்காளி பழம், புளி, உப்பு, யாழ் சமையல் தூள், எண்ணெய், நல்லெண்ணெய். எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் வாங்கோ. இது சூட மீன் கருவாடு. இதை நாங்கள் இனி தண்ணிக்குள்ளே ஊற போட்டு கழுவணும். வடிவாக செதில் எடுத்து தலையெல்லாம் கழுவி குடல் எடுக்கணும். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் தலையையும் குடலையும் அப்புறப்படுத்துவோம். இப்படியே எல்லாத்தையும் சுரண்டு இப்படி எல்லாத்தையும் தலையையும் வெட்டி இந்த குடல் பகுதியையும் வெட்டி போட்டு வெடி நாங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வடிவாக சுரண்டி அந்த செதிலையும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு பகுதியையும் கழுவி எடுக்கணும். நாங்கள் கழுவி போட்டு காட்டுறோம் உங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் துப்புரவாக்கிட்டு வந்துட்டோம் பாருங்கோ. இது வயிற்று பகுதியெல்லாம் நல்ல வடிவாக வெட்டி எல்லாம் கழுவி துப்புரவாக்கியாச்சு. இதுக்குள்ள இது நீ நல்லா உப்பும் போக கழுவியாச்சு. இதை நாங்கள் பொரிக்கலாம். புட்டுக்கு வெங்காயம் செய்து பொரிக்கவும் நல்லா இருக்கும். சின்ன ஒரு வத்தல் குழம்பு மாதிரி வைக்கவும் நல்லா இருக்கும். நாங்கள் சட்டியை காய வைப்போம். சட்டி காயட்டும். செடி நல்லா காய விடக்கூடாது, வெடிப்பு வந்துடும். மெல்லமாக காஞ்சோண்டு போய்க்கலே நாங்கள் விட்டுருவோணும். எண்ணெயை நெருப்பில் கண்ணீரம் நாங்கள் ஒன்றுமே வைக்காம விட்டால் வெடிப்பு வரும். காஞ்சோண்டு போகுது காணும். நாங்கள் இனியும் எண்ணெயை விடுவோம். இது நாங்கள் வழக்கமாக எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். வதக்கி கொண்டு போய்ல நாங்கள் வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகாய் போட போகிறோம். இது பச்சை மிளகாய் இல்லாதபடியாக பழுத்த மிளகாயும் போடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த நேரம் நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் போடுங்க. இப்போ நடுவால் நாங்கள் கொஞ்சம் இடாமல் இருப்போம். எண்ணெய் இறங்கி கொண்டு வரும். வெந்தயம் போடுங்க. மற்ற முறை போன முறை நாங்கள் செய்து காட்டினது எல்லாத்தையும் கூட்டி வச்ச கருவாட்டு குழம்பு. இது ஒரு வித்தியாசமான ருசியோட வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு வெந்தயம் கொஞ்சம் சிவக்கட்டும். பக்கத்தையும் இல்லைங்க கறக்க விட்டுறா வைக்கும். கொஞ்சம் மெதியம் கறிச்சேன்னாலும் குழம்பு கைக்கும். இப்போ ஒரு 3/4 பதம் பேரை நாங்கள் இந்த கருவாடுகளை போட போகிறோம். கருவாட்டு குழம்பு புட்டு பழைய சோறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது பழங்கறியாக அடுத்தாள் வச்சு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். பழைய சோத்துக்கெல்லாம் இது இப்போ ஒரு 5 நிமிஷமாக நான் இதை வளர்க்குறேன். இருந்தால் கருவாடு சாடியான ஒரு பொரிஞ்ச மாதிரியும் பொரியாத மாதிரியும் தரணும். பாருங்க, ஒரு பக்கம் சாடியாக பொரிஞ்ச மாதிரி வந்துருக்கு. இதை இப்படியே வச்சுக்கொள்ளலாம். இந்த தக்காளி நாங்கள் முதலே தக்காளி போட்டிருந்தா அந்த கருவாடு பொரிஞ்சிருக்காது. இப்போ நாங்கள் இந்த தக்காளியே போடலாம். இதை இந்த தக்காளி கறி மட்டும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே விடுவோம். கொஞ்சம் கரையட்டும் தக்காளி. அதுதான் புளியை கரைச்சி 2-3 தண்ணியில் கரைச்சி சாறை எடுப்போம். தக்காளியோடு சேர்ந்து அந்த கருவாடும் பொரியுது. இது ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்குது இந்த கருவாட்டு குழம்பு.
இப்போ நாங்கள் இந்த பாலை விட போகிறோம் 2ஆம் 3ஆம் பால் எனக்கு தேவையில்லை எங்களுக்கு குழம்பு கொஞ்சமாக இந்த புளியையும் விட போகிறோம். நாங்கள் தாலி கேக்கில் மெல்லிய நெருப்பில் தான் செய்த நாங்கள் இனி நாங்கள் நெருப்பாக கூட்ட போகிறோம். அதுக்கிடையில் அந்த தூளை போட போகிறோம். நாங்கள் வழக்கமாக 3 கரண்டி தூள் போடுவோம். அப்படியே இதை நாங்கள் மூடி விட போகிறோம். ஏதோ கொதி வேற ஒரு அம்பாலை விட்டுட்டு இறக்க போகிறோம். நாங்கள் இதுக்கு அளவான உப்பை போட போகிறோம். கருவாட்டு குழம்பு நாங்கள் இவ்வளோதான் கழுவி இருந்தாலும் உப்பு சொல்லிடும், பார்த்து போடுங்கோ. உப்பு காணாட்டி வெந்துக்கிற கேக்கில் போடுங்க பார்த்து. மூடுவோம். மூடிட்டு அடுப்பாக கூட்டி விட போகிறோம். நல்லா கூட்டி விடலாம். நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் முதல் பாலை விடுவோம். அப்படியே கொஞ்சம் நேரம் பற்ற விட்டுட்டு நல்லா ஒரு கொதிக்க மெல்லிய நெருப்பில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நிப்பாட்டுவோம். இப்போ இதான் நாங்கள் கருவாட்டு குழம்புகள் இந்த இது சின்ன கருவாடுன்ற வழி தான் நாங்கள் இதை வதக்கி காய்ச்சினாங்க. பெரிய இறண்டா சும்மாவே வடிவாக நாங்கள் போன முறை போட்டிருக்கோம் யாழ் சமையலில் ஒரு கருவாட்டு குழம்பு, அது மாதிரி தான் காய்ச்சிருந்தாங்க. இது சின்ன கருவாடு. இப்படி இதாண்டேக்கில் கருவாட்டை சாப்பிடாட்டியும் அந்த குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ வேறங்க நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் இது ஒரு 5 நிமிஷம் மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். இந்த அடுப்பை இப்படியே பாருங்க நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டனாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்படியே அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டிட்டு 2 நிமிஷத்தில் ஆவி அடங்க துறப்பம். இப்போ துறக்காதீங்கோ, வாங்க துறப்பம். நல்லா ஆறிட்டுது. இதான் இந்த குழம்பு இப்படியே நீங்கள் 3 வடி விட்டு கையெலம்பா வச்சிங்கன்னா நாளைக்கு பழஞ்சோத்தோட புட்டோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். ஈரக்கரண்டியலாக பேர் வச்சு அலம்பாமல் அப்படியே ஒரு பக்கத்தாலே எடுத்துட்டு நாளையே காலம்புற பழஞ்சோரோட புட்டோட எண்ணத்தோடையும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும். சோத்தோட வேறு கறி ஒன்றுமே தேவையில்லை, இதோட மட்டுமே நாங்கள் சாப்பிட்லாம். இது அந்த கருவாடு உங்களுக்கு இதாண்டாட்டி குழம்பு நல்லா இருக்கும்.